ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா முருங்கை மரங்களில் ஒரு வகையான முருங்கை மரத்து வெரைட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்குற முருங்கை மரம் பார்த்திங்கன்னா நோபல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான முருங்கை மரம் தான். இந்த மரத்தில் என்ன ஸ்பெஷல்? பொதுவாகவே எல்லா முருங்கை மரத்துலேயும் நல்லா தான் பூக்கும், நல்லா தான் காய்க்கும். ஆனால் இந்த மரத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். பொதுவாகவே முருங்கை மரத்தில் நிறைய வகைகள் இருக்குது. குருசு அப்படின்ற ஒரு வகை இருக்குது, அழகி விலை அப்படிங்கிற ஒரு வகை இருக்குது, நாட்டு முருங்கைன்னு ஒரு வகை இருக்குது, பீயதானியல் அப்படிங்கிற ஒரு வகை இருக்குது, கரும்புங்கிற வகை இருக்குது, இது இல்லாமல் யாழ்ப்பாணங்கிற ஒரு வகை இருக்குது. இது இல்லாமல் சீட்ஸில் போடக்கூடிய வகையில் விதைகளில் ஓடிசி, PKM1, PKM2 அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. இதில் இது கம்பு வகை தான், கம்பு வெட்டி வச்சு வரக்கூடிய மரம் தான். இந்த மரத்தில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக எல்லா முருங்கை மரமுமே பூத்து காய் பிடிச்சதுக்கப்புறம் காய் பறித்ததுலேருந்து 1 மாதம் எல்லாம் 1.5 மாதம் டைம் எடுக்கும் திருப்பி பூத்து பிஞ்சு பிடிக்கிறது. இதுவே இந்த மரத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் காயெல்லாம் மரத்தில் பிடிச்சிருச்சு, அடுத்த மாதம் காயெல்லாம் பறிச்சாச்சு அப்படின்னா காய் குறையே தளிர் திருப்பி அடுத்து பூத்து பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் இந்த மரத்தில் இருக்க ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி. எப்படின்னா அந்த மரம் உட்காராமல் தழுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு மரம் அதிகமான காய் காய்ச்சதுக்கப்புறம் திருப்பி அதுக்கு ஃப்ளவரிங் ஹார்மோன்ஸ் எல்லாம் கரெக்டாக செப்பரேட் ஆகி திருப்பி தான் அது ஃப்ளவர் ஸ்டெம் செப்பரேட் பண்ணும், ப்ரொடக்ஷன் பண்ணும். ஃப்ளவர் ஸ்டெம் ப்ரொடக்ஷன் பண்ணதுக்கப்புறம் தான் திருப்பி பூக்கும். அதுக்கு தேவையான சன்லைட்லேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்கணும், ஃபெர்டிலைசர்லேருந்து எல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஆனால் எந்த மரமாக இருந்தாலும் பூக்குறதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் ஆஃப் டைம் எடுக்கும். எப்படின்னா இப்போது குருசெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரவுண்டு காய் பறித்து முடித்ததுக்கப்புறம் திருப்பி பூக்கிறதுக்கு உரம்லாம் வச்சு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் குறைஞ்சது 2 மாதம் ஆகும் பூக்கிறதுக்கு. அதுவும் மழை எதுவும் இல்லை அப்படின்னா. இதே பூக்கிற நேரத்தில் மழை எதுவும் பெஞ்சிச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த ரவுண்டு அதோடு முடிஞ்சுது. லேசான தூரல் மழையாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. இதே ஒரு 10 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் அந்த மாதிரி அன்சீசனல் ரெயின்ஃபால் பெஞ்சுது அப்படின்னா மரம் எல்லா பூவையுமே உறுத்திடும். திருப்பி அதே மாதிரி பூ பூக்கிறதுக்கு 2 மாதம் ஆகும். இது நான் இந்த குருசு அப்படிங்கிற வெரைட்டி கூட கம்பேரிசன் பண்ணது மட்டும்தான். ஆனால் பொதுவாக எல்லா வெரைட்டியுமே அப்படி தான். எல்லா வெரைட்டியுமே அப்படின்னா பூத்து பிஞ்சு பிடிச்சி அந்த காயெல்லாம் பறிச்சதுக்கப்புறம் திருப்பி பூக்கிறதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் அமௌண்ட்டான டைம் எடுக்கும். மினிமம் 1 மாதம் அப்படிங்கிற டைமுக்கு அப்புறம் தான் எல்லா மரமுமே திருப்பி நெக்ஸ்ட் ரவுண்டு ஸ்டார்ட் ஆகும். திருப்பி அதிகமாக பூ எடுக்க ஆரம்பித்து திருப்பி பூத்து பிஞ்சு பிடிக்க ஆரம்பிக்கும். இதே தான் சீடு போட்டு வரக்கூடிய எல்லா மரங்களுக்கும் சரி, கம்பு வெட்டி வைக்கக்கூடிய எல்லா வகையான மரங்களுக்கும் சரி பொருந்தும் முருங்கை மரங்களில். இதுவே இந்த மரத்தில் எப்படி அது சீக்கிரமாக இருக்குன்னா, இந்த மரத்தோட ஃபாஸ்டஸ்ட்டு ஃப்ளவர் ஹார்மோன் செப்பரேஷன் இந்த மரத்துக்கு டிஃபால்ட்டாகவே இருக்குது. அப்படின்னா அமினோ ஆசிட்ஸ் இது பூக்கிறதுக்கான திறன் நம்ம தூண்டலைனாலும் இதில் பூக்கக்கூடிய தெம்பு நம்ம தூண்டின மாதிரி பூக்கும். ஃப்ளவரிங் ஹார்மோன் நம்ம கொடுத்த மாதிரி பூக்கும். அதுதான் இந்த மரத்தோட ஸ்பெஷாலிட்டி. அதே மாதிரி இது அதிகமாக காய்ச்சதுனாலோ கம்மியாக காய்ச்சதுனாலோ லென்த் நல்லாயிருக்கும். காயோட லென்த்து குறைஞ்சது 2 அடிக்கு மேலே தான் இருக்கும். அப்படி கட்டைக்காய் எப்போ விடும் அப்படின்னா மழை காலங்கள் நெருங்கும் போதோ, அப்படி இல்லைன்னா பூத்து பிஞ்சு பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போதே பெருமழைகள் பெய்யும் போதோ, ரேராக ஒரு 10 காய் பிடிக்கிற இடத்துல ஒரு காய், அதுவும் ரொம்ப கட்டையாக இருக்காது, மினிமம் 1.5 அடி இருக்கும். அந்த 1.5 அடிங்கிறது தான் இதில் கட்டைக்காயே. ஏன்னா இதோட மேக்ஸிமம் காய் லென்த் அப்படிங்கிறது 3 அடி வரை வரும். 3 அடி 3.5 அடி வரை கூட வரும். அந்த மாதிரி தான் இது. அதே மாதிரி இந்த மரத்தில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, பொதுவாக எல்லா முருங்கை மரங்களையுமே நம்ம கவாத் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது திருப்பி பூக்கிறதுக்கு 2 மாதம் வரை ஆகும். அதுவே இந்த முருங்கை மரத்தை மழை காலத்துலேயும் சரி வெயில் காலத்துலையும் சரி எப்போ கவாத் பண்ணாலும் தழுத்த உடனே திருப்பி பூக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி. தழுத்து அந்த கொப்பு 1 அடி போகும்போதே மொட்டெல்லாம் அதுக்கப்புறம் பூக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 3 வாரம் ஆகும். இதுதான் அதோட மேக்ஸிமம் டைம் பீரியட். அது இல்லாமல் இதுக்கும் மேலே இதுக்கான ஃப்ளவரிங் ஹார்மோன் செப்பரேஷனுக்கான மருந்து, க்ரோத் ஸ்டிமுலேட்டர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இது ரொம்ப அதிகமான காய் பிடிக்கும். எந்த அளவுக்கு பிடிக்கும்னா அதோட கொப்பு மடங்கி உடையிற அளவுக்கு காய் பிடிக்கும். காற்று மழை இருந்தாலோ இல்லைனாலோ உடையிற அளவுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி முருங்கை மரங்களை வைத்து பருவம் பண்ணும்போது இதுக்கு நம்ம ஆர்கானிக் பெஸ்டிசைடான நீம் ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீசன் முருங்கை மரத்தோட சீசன் டைமில் நீம் ஆயில் இதுக்கு யூஸ் பண்ணாலே இதுக்கு ஏற்படக்கூடிய சாருஞ்சும் பூச்சிகள்லாம் இது விரட்டி விட்டுரும். எவ்வளோ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 3லேருந்து 5 ml வரைக்கும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்குது, பூச்சியெல்லாம் நல்லா இன்ஃபெஸ்டேஷன் ஆகி ரொம்ப
கட்டுப்படுத்தணும் அப்படின்னா ஒரு 2 வாரம் அந்த மாதிரி ஆகுங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் 5 ml தாராளமாக யூஸ் பண்ணலாம். கூடவே ஒட்டுப்பசை கலந்துக்கிறது நல்லது. ஏன்னா ஒட்டுப்பசை கலந்துக்கிட்டால் எல்லா ஏரியாவும் கவர் ஆகும், பிளான்ட்ஸோட எல்லா ஏரியாவுமே கவர் ஆகும். அப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா பூச்சிகள் மட்டும் இல்லாமல் முட்டைகள்லாம் இருக்கக்கூடிய இடங்களும் முட்டைகள்லாம் அழிகிற அளவுக்கு மருந்து ஸ்ப்ரெட்டிங் இருக்கும். அப்படி இல்லை, இன்ஃபெஸ்டேஷன் எதுவும் ஆகலை, பூச்சி தாக்குதல் அதிகமாக இல்லை, ஒரு ப்ரிவென்ஷனுக்காக மட்டும்தான் மருந்து அடிக்கிறோம் அப்படின்னா லிட்டருக்கு 3 ml கலந்துக்கிட்டாலுமே போதும். அதுவே நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். அதேமாதிரி எத்தனை நாளைக்கு ஒரு தடவை மருந்து அடிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது முருங்கை மரங்களுக்கு மழை காலத்தில் மருந்து அடிக்கிற மாதிரி அப்படின்னா ஒரு 4லேருந்து 5 நாளைக்கு ஒரு தடவை அடிக்கலாம். இதுவே வெயில் காலத்தில் சீசன் டைமில் மருந்து அடிக்கிற மாதிரினா 10லேருந்து 12 நாள் வரை டைம் எடுத்துக்கலாம். நல்லா பூத்துக்கிட்டு இருக்க மரம் அப்படின்னா ஒரு ஸ்ப்ரேக்கு அப்புறம் 15 நாள் வரை கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுக்கும்போது என்ன ஆகுனா பூக்கள் அதிகமாக பிஞ்சு பிடிக்கும். ஏன்னா எந்த பெஸ்டிசைட் நம்ம யூஸ் பண்ணாலுமே ஆர்கானிக்கோ இன்ஆர்கானிக்கோ பூக்கள் பூக்கக்கூடிய தருணத்தில் மருந்து அடித்தோம் அப்படின்னா கருகள் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் பூக்கிற நேரத்தில் எந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணாலுமே ஒரு 2 வாரம் கழித்து திருப்பி இன்னொரு டோஸ் கொடுக்குறது நல்லது. உர மேலாண்மை அப்படின்னு பார்க்கும்போது முருங்கை மரத்துக்கு கோழிப்பி உரம் அதிகமாக எல்லா தோட்டத்துலையுமே வைப்பாங்க. ஏன்னா கோழிப்பி ஹீட்டு அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும், அதனால் காய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால யூஸ் பண்ணுவாங்க. இது இல்லாமல் நம்ம இதுக்கு சாதாரணமான ஆட்டேரு மாட்டேரு இது வருஷத்துக்கு ஒவ்வொரு டைம் முருங்கை மரத்துக்கு 2 சைடும் நம்ம தண்ணி விடுற இடத்துல, அதாவது 2 சைடும் குழி போட்டு தண்ணி விட்டிங்கன்னா அந்த இடத்துல, அப்படி இல்லைன்னா வட்டமாக பார்த்து எடுத்துருக்கீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல இருந்தால் கூட போதும். அதிகமாக வச்சோம்னா இன்னும் பெஸ்ட்டு. ரூட் ஃபார்மேஷன் நல்லாயிருக்கும், ரூட்டெல்லாம் நல்லா அந்த நியூட்ரியன்ஸ் அப்சர்வ் பண்ணுறதுக்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த மாதிரி விவசாயம் ரிலேட்டடான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மாடி தோட்டமோ வீட்டு தோட்டமோ ஏதாவது வச்சுருக்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.